ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. பேரு பபூன். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கோமாளி மாதிரி இருப்பாரு. ஆனா பயங்கர பணக்காரர். அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. ஆனா அதை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. ஒரு நாள் பபூன் தன்னோட ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்கிறத கேள்விப்பட்டாரு. உடனே போனாரு. அங்க நிறைய கடைகள் இருந்துச்சு, விதவிதமான சாப்பாடு இருந்துச்சு. ஆனா பபூன் எதையும் வாங்கல. ஏன்னா அவர்கிட்ட பணம் மட்டும்தான் இருந்துச்சு, சந்தோஷம் இல்ல. அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது ஒரு கடையில் ஒருத்தர் பலூன் வித்துட்டு இருந்தாரு. பலூன் ரொம்ப பிடிக்கும். உடனே ஒரு பலூன் வாங்கலாம்னு முடிவு பண்ணாரு. பலூன் கடைக்காரர்கிட்ட போனாரு. எவ்வளவுங்கன்னு கேட்டாரு. கடைக்காரர் சொன்னாரு 10 ரூபாய். பபூன் உடனே தன்னோட பர்ஸ்ல இருந்து ஒரு கட்டு பணம் எடுத்தாரு. அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து கடைக்காரர்கிட்ட கொடுத்தாரு. கடைக்காரர் அந்த பணத்தை பார்த்துட்டு சொன்னாரு, ஐயா இது செல்லாது. பபூன் ஷாக் ஆயிட்டாரு. என்னது செல்லாதா, ஏன்னு கேட்டாரு. கடைக்காரர் சொன்னாரு, இது பழைய 10 ரூபாய் நோட்டுங்க, இப்ப புது நோட்டு தான் செல்லுது. பபூன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா ஒரு பலூன் கூட வாங்க முடியல. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பணம் மட்டும் இருந்தா போதாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். சந்தோஷமா இருக்கணும்னா மற்றவங்களோட அன்பும் பாசமும் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையிலிருந்து பபூன் தன்னோட பணத்தை நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரு, குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க உதவி பண்ணாரு. இப்ப பபூன் பணக்காரர் மட்டும் இல்ல, சந்தோஷமான மனுஷனாவும் இருக்காரு.